வணக்கம் ரிதி. அதாவது இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை சார்பில் வான் சாகச நிகழ்வு நடைபெற்றது. இதில் 72 போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஜெட் விமானங்கள் இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளன. ஏர் ஷோ பார்வையாளர்களை கவரும் வகையில் ஸ்டன் ஷோக்களும் நடத்தப்பட்டது. உலகத்திலேயே அதிக மக்கள் பங்கேற்ற ராணுவ நிகழ்ச்சி என்ற ஒரு சாதனையும் விமான சாகசம் படைத்தது. சென்னையில் நடைபெறும் விமான சாகசத்தை நேரில் காண சுமார் 10 லட்சம் பேர் கண்டு களித்ததாக தகவல் தெரிவித்துள்ளனர். பல லட்சம் மக்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான முறையான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது தற்போது பொதுமக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளை நோக்கி செல்வதால் சென்னை மற்றும் சென்னை புறநகர் முழுவதும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வருகிறது. குறிப்பாக வேளச்சேரி பறக்கும் ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஆலந்தூர் மெட்ரோ முழுவதும் பொதுமக்கள் நிறைந்து காணப்படுவதால் கிண்டியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று சென்னை புறநகர் பகுதியாக இருக்கும் தாம்பரம் மற்றும் தாம்பரம் ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகனங்கள் மெதுவாக கூர்ந்து செல்கின்றன. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். அதே போன்று பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு மாநகர பேருந்துகள் முறையாக ஏற்பாடு செய்யவில்லை எனவும் பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அதாவது 10 லட்சம் மக்கள் ஒரே இடத்தில் கூடும் அளவுக்கு மெரினாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட அளவுக்கு அவர்கள் திரும்பி செல்வதற்கான அந்த வாகனங்கள், அதாவது அரசு பேருந்துகளும் அதே போல் ரயில்களும் கூடுதலாக இயக்கப்பட்டிருந்தால் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைத்திருக்கலாம் எனவும் பொதுமக்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றனர்.